ஹலோ கைஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து ட்ரேடிங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஒரு லாஸ் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ லாஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஸோ அதே தான். ஓகே, நம்ம எடுக்கிற எல்லா ட்ரேடுமே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக அமையும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இருக்காது. ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ் ப்ராஃபிட் எல்லாமே நமக்கு வந்து வரும். ஸோ ஓவராலாக நம்ம வந்து பார்க்குறப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கணும். அதே மாதிரி பார்க்குறப்போ ஸோ ஒரு இயர் எண்டில் பார்க்குறப்போ ஸோ நம்ம ஒரு 2 லேக்ஸ் வச்சு ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா, இயர் எண்ட்ல நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கணும். ஓகே. ஸோ அப்படிதான் வந்து நம்ம வந்து ட்ரேடிங்க பார்க்க முடியும். ஓகே. ஸோ என்ன லாஸ் புக் பண்ணோம்? எதனால லாஸ் அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இப்ப இந்த அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மார்ச் கான்ட்ராக்ட் ஃபியூச்சர் வந்து நம்ம ஆல்ரெடி செல் ஹோல்டிங்ல இருந்தோம். ஸ்டில் அது ஹோல்டிங்ல தான் இருக்குது. ஓவரால் என்ன லாஸ்ன்னு சொன்னீங்க ப்ரோ? மேல என்ன ப்ராஃபிட்ல இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம புக் பண்ணது லாஸா? ஸோ இது வந்து ரன்னிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16,000 இருக்கு. நம்ம புக் பண்ண லாஸஸ் என்னன்றது நான் சொல்றேன். ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி செல் பண்ணி ஹோல்டு பண்ண அது வந்து இன்னும் ஹோல்டிங்ல தான் இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஒரு 21,000 வந்து நம்ம ப்ராஃபிட்ல இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட நிஃப்டில பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து இப்பொழுதைக்கு நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணல. ஸோ அதனால இது வந்து நம்மளோட ப்ராஃபிட் கிடையாது. புக் பண்ணா தான் அது நம்மளோட ப்ராஃபிட். அடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியவே கால், புட் 2மே வந்து செல் பண்ணி ஹோல்டிங்ல இருக்கும். ஓகே. ஸோ அது பார்த்தீங்கன்னா, கால் செல் வந்து ஒரு ரூ. 2,987 ப்ராஃபிட்ல இருக்கு. புட் செல் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 3,622 லாஸ்ல இருக்கு. ஸோ அது ஓவராலா என்ன ஆகுது? ஸோ லாஸ் புக் பண்றோமா? இல்ல ப்ராஃபிட் புக் பண்றோமான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது 2ம் பார்த்தீங்கன்னா, புக் பண்ணியிருக்கு. ஸோ குவான்டிட்டி இல்லையா? அதனால புக் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஆ பேங்க் நிஃப்டி இது வந்து ஆப்ஷன் பையிங் நம்ம வந்து பண்ணது. ஓகே. ஸோ ஒரு 2000 கிட்ட லாஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டில பார்த்தீங்கன்னா, ஒரு 1600 லாஸ். ஓகே. ஆம். இது என்னோட கேபிட்டல்ல பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் சம்திங் தான். ஓகே. என்னோட கேபிட்டல் எவ்வளோ பெர்சன்டேஜ் இந்த லாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாயிண்ட் சம்திங் தான் இருக்கும். கிளியரா? யாஹ்! ஸோ நம்ம வந்துட்டு நான் ஒரு ட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா என்னோட எல்லா பொசிஷன்ஸும் சேர்த்து வந்து நான் ஒரு 2% தான் என்னோட வந்து ரிஸ்க் வந்து நான் வச்சிருப்பேன். ஓகே. ஸோ நான் இப்ப புக் பண்ண இந்த லாஸஸ் மட்டும் நான் சொல்லல. மேல ரன்னிங்ல இருக்கிற எல்லாமே வந்து சேர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்? ஸோ அப்ப என்னோட கேபிட்டல் எப்பவுமே வந்து நான் ஒரு 2% தான் மெயின்டெயின் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு ட்ரேடரா இருக்கணும்னா, இது ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட். ஓகே. ஸோ இந்த அக்கவுண்ட்ட பொறுத்தவரைக்கும் இதுதான். ஆம். இன்னொரு அக்கவுண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி புட் செல் வந்து ஹோல்டிங்ல இருக்கு. ஸோ ஒரு 2500 ப்ராஃபிட்ல ஸ்டில் ஹோல்டிங்ல இருக்கு. கீழ 2ம் பார்த்தீங்கன்னா, 2மே ஆப்ஷன் பையிங் தான். ஆ இது ஒரு 2700 கிட்ட லாஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு 300. ஓகே. ஸோ அது ஏன் 300ன்னா ஆக்சுவலா அதோட ஸ்டாப் லாஸ் அதிகமா தான் இருந்தது. நம்ம ட்ரையலிங் பண்ணி ஸ்டாப் லாஸ் மேல கொண்டு வந்தப்போ ஹிட் ஆனதுனால ஒரு 300 வந்து லாஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ டோட்டலா ஒரு 7000 கிட்ட இன்னைக்கு வந்து நம்ம வந்து லாஸ புக் பண்ணியிருக்கோம்னு நெனைக்கிறேன். எல்லாமே ஆப்ஷன் பையிங் தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பெரிய பெரிய ட்ரேட்ஸ்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா? ஆப்ஷன் பையிங்ல. நிஃப்டில வந்து 500 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. இல்ல பேங்க் நிஃப்டில 500 பாயிண்ட்ஸு. இல்ல பேங்க் நிஃப்டில வந்து 100 பாயிண்ட்ஸ்ல ட்ரேட் பண்ணியிருக்கோம். அப்படின்ற வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதே செட்டப் தான் இதுவும். கிளியரா? ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் இவ்வளோதான். ஒரு 2000ஓ, 3000ஓ, 4000ஓ தான் நம்ம அந்த ட்ரேடுக்கான ரிஸ்க்கா இருந்திருக்கும். மார்க்கெட் நல்ல ட்ரெண்ட்ல இருந்திருந்தது அப்படின்னா, ஸோ நம்மனால வந்து பேங்க் நிஃப்டில வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் இல்ல 1000 பாயிண்ட்ஸ் வந்து நம்மனால கவர் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்படி பார்க்குறப்போ, நம்ம எடுத்த ரிஸ்க்க விட நமக்கு ரிவார்ட் வந்து அதிகமா தான் கிடைக்கும். கிளியரா? ஆப்ஷன் செல்லிங் நம்ம எப்பவுமே யூசுவலா பண்றது. ஆப்ஷன் பையிங் மட்டும் இந்த எக்ஸ்பைரி டைம்ல மட்டும் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ கம்மியா ரிஸ்க் இருக்குது. ரிவார்ட் வந்து நல்லா கிடைக்குது. அந்த ஒரு விஷயத்தினால. ஓகே. ஸோ அது போக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மென்ட் என்னன்னா, மார்ச் 4 ஓகே. ஸோ வர்ற சாட்டர்டே ஈவினிங் 7:30க்கு நம்ம ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து கண்டக்ட் பண்றோம். அந்த வெபினார்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம இவ்வளோ நாளா வந்துட்டு ஜஸ்ட் ஆப்ஷன் பேங்க் நிஃப்டி, நிஃப்டியோட ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங். ஸோ அதுக்கப்புறம் அதோட ஃபியூச்சர்ஸ்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்ல வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ அது எப்படி இருக்கும்? ஸோ நான் யூஸ் பண்ண போற மெத்தட் எப்படி இருக்க போகுது? ஸோ அத பத்தின ஒரு ஃப்ரீ வெபினார். ஓகே. யாஹ்! ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்ல நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஃப்ரீ வெபினாரா வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். மார்ச் 4. ஆல்ரெடி அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம Instagramல குடுத்திருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, YouTubeல வந்து நான் பெருசா எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் நான் குடுக்கல. ஸோ அதனால தான் இந்த வீடியோல நான் வந்து சொல்றேன். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் வந்து
கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 100 மெம்பர்ஸ் தான் அலோடு. நீங்கள் வந்துட்டு அந்த டைமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து கரெக்டாக வந்து மீட்டிங்குள்ளே எனபிள் ஆயிருங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா வந்துட்டு நம்ம லிமிட்டடாக தான் கொடுப்போம். ஒரு 100 மெம்பர்ஸ் தான் நம்ம எப்போவுமே ஒரு ஃப்ரீ வெபினாருக்கு வந்து அலோவ் பண்ணுவோம். ஸோ இந்த டைமும் அதே 100 மெம்பர்ஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் ஸோ அந்த 7:30னா 7:30 டைமுக்கு கரெக்டாக வந்துட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 100 மெம்பர்ஸ்க்குள்ளே மீட்டிங்குள்ளே வந்துடலாம்.